இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram, January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்னு தமிழிசை சொன்ன அடுத்த நாளே இப்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய அதிமுக நிர்வாகிகள்லாம் போய் ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. ராஜ்பவனில் இல்லை, லோக் பவன், மக்கள் மாளிகைன்னு மாற்றி வச்சிருக்காங்க. அங்கே போய் சந்திச்சிருக்காங்க. சொல்றது திமுக மீதான ஊழல் பட்டியல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பின்னணியில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அது என்னங்கிறத பற்றி பேசிடுவோம். அதே மாதிரி திடீர் திருப்பமாக விஜய்க்கு சம்மன் கொடுத்துருக்கு சிபிஐ. வர 12ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா எங்கள் தலைவருக்கு எவ்வளோ எதிரான வேலைகள்லாம் பாஜக செய்யுது அப்படின்னு சத்தமே கேட்காம தாவேக்கவினர் பேசிட்டு வராங்க. அதை பற்றியும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. ஒரு 2 நாள் சளிச்சோரன்னு லீவ் போட்ட ஊருக்குள்ள என்னமோ நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா அது அரசியல 2 நாள் என்ன 2 நிமிஷத்துல எப்படி வேணா மாறும். நம்ம அரசியல் கிளம்பலாம். விஜய் பத்தி 12ஆம் தேதி சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்போதான் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆதவ் ஒரிஜினா புஷி ஆனந்த் எல்லாமே கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க இல்லையா? ஆமா, 2 நாளா விசாரணை பண்ணாங்க. ஆமா, அந்த விசாரணையில் கூட என்ன நடந்தது அப்படின்றது நக்கீரன்ல எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும், விஜய் நிச்சயமா ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்துல தான் கரெக்டா இன்னைக்கு அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. சிபிஐ தரப்பில் இருந்து விஜய்க்கு சம்மன் போயிருக்கு 12ஆம் தேதி. அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 3ஆம் நாள் விஜய் டெல்லியில் இருக்கணும். இந்த விசாரணை என்பது அங்க வந்து விஜய் நோக்கி திரும்பி இருக்கு. இந்த விசாரணை விஜய்ட்டு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. ஏன்னா ஆப்வியஸா இந்த விசாரணையில் இதுவரை கேட்டிருப்பாங்கல்ல, இந்த 3 பேர்கிட்டையும் புஷியானத்தெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, அதே கேள்விகள் அவங்க சொன்ன பதில்கள் வச்சுதான் விஜய்கிட்டையும் இன்னும் அந்த கேள்விகள்லாம் கொண்டு போய் கேட்க போறாங்க. அதுக்கு விஜயோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது? இப்பவே வந்து உள்ள ஒண்ணு நடக்குது, வெளியில ஒண்ணு சொல்றாங்க, தாவைக்கொண்டு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து என்ன சொல்ல போறாங்க? நீதி வெல்லும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை விஜய் கொண்டாடினாரு. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு கருத்து நிலவிட்டிருக்குல்ல, பாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுக்காண்டி தான் இப்படி ப்ரெஷர் பண்றாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸை கூப்பிடாம எதற்காக டெல்லி கூப்பிடுறாங்க? இதுக்கு பின்னாடி எல்லாம் பாஜகவோட அழுத்தம் தான் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே தாவைக்கவினர் பேசிட்டு வந்தாங்க. இப்போ கட்சியோட தலைவருக்கே இந்த சம்மன் வந்திருக்கு அப்படின்னா தாவேக்கவினர் எங்க பேசுனாங்க? எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. இல்ல, சோசியல் மீடியால ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, பேசக்கூடியவங்க பேசுறது இல்ல, யாரோ ஒரு சில ஆமா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன எதிர்பார்த்தேன்னா, மோடி சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஒண்ணு பனையூருக்கு வாங்க, எங்க வீட்டுல வாங்க, இல்ல ஆபீஸ்ல வாங்கன்னு சொல்ல போறாருன்னு நினைச்சா இது வரைக்கும் விஜய் எதுவும் பேசவே இல்லைங்க. அதாவது தணிக்கை குழு சான்றிதழ் வந்து தர்றதில்ல, படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஹைகோர்ட் போயிருக்காங்க, எல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதற்கே என்ன சொன்னாங்கன்னா பாஜக தான் அதை வந்து சதி பண்ணுது, எங்க தலைவரை வளர விடாம பண்றாங்க அப்படின்னாங்க. இப்போ சிபிஐ சம்மன் வேற 12ஆம் தேதி கொடுத்துருக்கு. இப்போ 9ஆம் தேதி விஜய் தாண்டுவாரா, விஜய் படம் தாண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 12ஆம் தேதியே விஜய் எப்படி தாண்ட போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இது ரெண்டுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காமன் டாட் அப்படின்னா அது பாஜக தான் சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது பாஜக தான். அதுதான் இந்த படத்துக்கும் தலையிடுது, இதுக்கும் தலையிடுதுன்னா அப்ப விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது. அப்ப இதுலயே நீங்க சொன்ன அந்த வாதம் அடிபட்டு போயிடுது. இது வந்து பாஜகவோட பி டீம் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. இதற்கு என்ன ஒரு பின்னணி திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கூட்டணிக்கு வாங்க, அல்லது நாங்க உங்களை அடிக்கிறோம், அதுல நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு அப்படியே கடையை டெவலப் பண்ணி. இது யூஸ்வலா வந்து விஜய்க்கு எம்பத்தியை தான் கொடுக்கும் இல்லையா? ஏன்னா புதுசா ஒரு கட்சி தலைவர் வராரு, பிரபலமான ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அவர் வந்து எல்லா பக்கம் அடிச்சிங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில ஒரு எம்பத்தி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். அவர் அடிச்சாருன்னு கேட்கிறேன் விஜய. இவங்க தான் சொல்றாங்க கரூர்ல திமுக அடிச்சுன்னு. இது வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்கல. ஏன்னா அதற்கான போதிய ஆதாரம் சிபிஐக்கு கிடைக்கல. இந்த நிமிடம் அடிச்சாங்க அப்படின்னா அந்த பொது கூட்டத்துக்கு தடை போடுறாங்க, கரூருக்கு போக விட மாட்டாங்க, அதனாலதான் போகல, அதனாலதான் கூட்டம் இங்க வந்து பேசணும் மாதிரி சொல்றாங்கல்ல. கரூருக்கு போக விடல, அங்க இருந்து யார் வந்தா? இவர் தான் வந்தாரு. அத்தனையும் தடுப்புகளையும் தாண்டி வந்தாரு, செய்தியாளர்கள் பேட்டி கொடுக்காம வந்தாரு, எல்லாம் பண்ணது இவர். படியை தூக்கி யாரோ ஒருத்தவங்க சுமக்கணும். அப்போ இதுவே வந்து இந்த ஏன் ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி வரக்கூடாதுங்கிறாங்களே. இப்ப விஜய் வந்து ஜூனியர் அரசியலுக்கு, அப்போ ஸ்டாலின் சொல்லலாமா நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு? அது ஜனநாயகமா இருக்குமா? அது மாதிரிதான் விஜய் சொல்றது. கடைசி படம் நீங்க வந்து ஏன் வரீங்கன்னு கேட்டுருக்கலாம். இப்ப இதே வந்து பேசுறாங்க. அது ஒரு
பக்கம் இருக்கட்டும், சினிமா ரீதியான பிரச்சனைகள் விட்டுருங்க. இப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும்? அடுத்த கட்டம் ஒன்றும் ஆகாது. போறாரு, இதே மாதிரியான 4 கேள்விகள் கேட்பாங்க, பதிலளிப்பாரு, வரப்போகிறார். ஆனா சிபிஐ இதை ஒரு முக்கியமான ஆவணமாக ஒரு கிடுக்குப்படியா வச்சுக்கோ, எப்போ தேவையான நேரமோ அப்போ இதை காட்டி விஜயை பயமுறுத்தும் அப்படிங்கிற. அதாவது விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துருப்புச்சீட்டுன்னு சொல்லலாம் அந்த வழக்கு. உடனே ரியாக்ட் ஆக மாட்டாங்க, உடனே பெரிய மாற்றங்கள் நடந்துராது அப்படின்னாலும் இது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே எப்பவுமே இருக்கும். அவர் அதனாலதான் கரூர் மேட்டருக்கு அப்புறம் விஜய் இதுவரைக்கும் பாஜகவை கை நீட்டி ஒரு விமர்சனத்தை வைக்கல. திருப்பரங்குன்றமா இருக்கலாம் அல்லது மற்ற சில பிரச்சனை, ஏன் வட மாநிலங்கள்ல தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்களே, அப்போ கூட விஜய் தரப்புல இருந்து பெரிய அறிக்கைகள்லாம் வரல. சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜனா இவங்க தான் அறிக்கை விடுறாங்க. அதுவும் திருப்பரங்குன்றத்துல இன்னே வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. இப்ப கூட நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்திருக்கு. இப்பவுமே விஜய் வாய் திறக்காத ஒரு மௌனியா தான் அந்த இதுல சீன்ல இருக்காரு. சோ அப்ப பாஜக விஜய்க்கு 2 ஆப்ஷன், ஒன்னு கூட்டணிக்கு வந்துருங்க அல்லது நாங்க அடிக்கிற அடியை பயன்படுத்திட்டு கடையை டெவலப் பண்ணிட்டு பிசினஸ் பெருக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அங்க போனாலும் எங்கள்ட்ட தான் வரணும். ஆமா ஆமா 2029 எங்கள்ட்ட வந்து சேர்ந்துருங்க, எப்படின்னாலும் எங்கள்ட்ட தான் வரணும். 2029 விஜய்க்கு நெருக்கடியான காலகட்டம். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் தப்பிச்சிட்டாரு. நான் வந்து கட்சி ஆரம்பிக்கல அபிஷியலா, அப்பதான் நான் வந்து சொல்லுவேன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் அடிப்பாங்கிறாரு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தான் அடிக்க போகிறார் பாஜகன்னு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப என்ன சொல்லி சமாளிக்க போகிறாருங்கிறதா கேள்வியா இருக்கு. அப்பயும் திமுக அடிப்பார். அது என்னங்க அது? எல்லா தேர்தலும் திமுக அடிக்கிறது இல்ல, இருந்தாலும் தேசிய அரசியல் இன்னும் போல இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டு தானே. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்கு கேட்கணும்னா திமுக தான் அடிச்சாகணும். இந்த பாயிண்ட் நம்மளே எடுத்து கொடுத்துட்டோம். நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதனால வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு திமுக அடிப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ ஒரு அனுதாபம் வருது அப்படின்னா கூட இவர் இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறப்ப கூட நிக்கிறது வேற, கஷ்ட காலத்துல துணைக்கு நிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இஸ்லாமிய தலைவர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் பலரும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் என்ன பண்ணாரு? கூட போய் கூழ் குடிக்கிறாரு, அவங்களுக்கு போய் கஞ்சி குடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, கேக் சாப்பிட்றாரு, அதெல்லாம் வேற. ஆனா அவங்க கஷ்டமான உயிருக்கு போராடுற நேரத்துல என்ன கருத்து சொல்றாரு அதை பத்தி? மணிப்பூர் விவகாரத்திலேயே பெரிய ஸ்ட்ராங்கான கருத்தெல்லாம் விஜய் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. இப்போ கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதுக்கு அமைதியா இருக்காரு, திருப்பரங்குன்ற விவகாரத்துல அமைதியா இருக்காரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பேசல ஆதரவாகவும் பேசல. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கான எந்த குரலையும் கொடுக்காத நேரத்தில் இவர் எப்படி சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்க போகிறார்? திமுகவுக்கு எதிராக இவர் எப்படி வாக்குகளை பிரிக்க முடியும்? ஆனா இதுல விஜயை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கலை இதுதாங்க, எந்த ஒரு தரப்பை ஆதரிச்சாலும் இன்னொரு தரப்பை பகச்சிக்கக்கூடிய தேவை எழுந்திருக்கும். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஆதரிச்சா இந்து மக்கள் வாக்களிக்க அரசியலுக்கு வந்திருக்க கூடாது, அரசியலுக்கு வந்தாலே இன்னொரு தரப்போட ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்போ திமுக மட்டும் தெரிய அடிக்கிறார் இல்லையா? திமுக இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. ஒண்ணு அவங்க திமுகவுக்கு இவரை பார்த்து பயம் இருக்கணும், அதனாலதான் எஃப்ஐஆர்ல ஒரு பேரெல்லாம் போடல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இவருக்கு தேவையெல்லாம் பகிச்சுக்கிட்டு அவரை பெரிய ஆளாக்கி விட வேண்டாம் அப்படிங்கிறது திமுகவினுடைய பயமாக இருக்கலாம். அல்லது திமுக அதை கண்டும் காணாம போறதாக இருந்தாலும் இனிமே அப்படி பண்ண முடியாதுங்கிறதா நம்முடைய கருத்து. ஏன்னா இது வரைக்கும் விஜய் வந்து ஒரு 5-6 பேர் மட்டும் அறிந்த முகங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பல கட்சியில இருந்து பலரும் அங்க இருந்து உதிரிகளா இருக்கிறவங்க, அங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் நோக்கி வராங்க. காமராஜருடைய பேத்தி வராங்க, அது மாதிரி வெவ்வேறு கட்சியில இருந்து வெவ்வேறு முகங்கள். திமுகல இருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு திருப்பரங்குன்ற தொகுதியில இருந்து. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதான் ஹைலைட்டான கமெண்ட் எடுக்கு. அதாவது எங்க தீபயத்தை விடல, அதனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு அங்க தாவேக்கல் வந்து சேர்ந்தீங்க. அதான் எனக்கு அதான் கேட்கணும், எனக்கு அந்த கேள்வி இருந்தது. அதாவது தீபமேத்த விடலன்னா தீபமேத்த சொல்றது யாரு? அந்த தீபத்தூண்ல இங்கதான் ஏத்தணும்னு சொல்லிட்டு தாவேக்கவினர் போராட்டம் பண்ணல. அப்ப வந்து நீங்க ஆப்வியஸா வந்து பாஜகவோட பேக்கப்ல தான் ஹிந்து அமைப்பினர் போராட்டம் பண்றாங்க. நீங்க இந்த கோவத்தை திமுக இருக்க இந்த கோவம் இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்வியஸா பாஜக போய் சேர்ந்துருக்கு, டிவிக்கே வந்தாங்கன்னு தெரியல. அது ஏன் நம்ம சுத்தி போய் சேர்ந்துக்கிட்டு தாவேக்கா வழியா பாஜகவுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. ஏன்னா இவரே சில விஷயத்தை போட்டு இப்ப உடைச்சிட்டாரு. இப்ப இவர் சொன்னதை வச்சு இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏன் அப்படி சொல்லணும்? அப்ப பாஜகவினுடைய மறைமுக ஆள் தான் விஜயா அப்படிங்கிற விமர்சனம் மீண்டும் கூர்த்திட்டப்படுது இவர் மூலமா. இன்னொரு பக்கம் வந்து இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சுங்க, இதுல வந்து இனிமேல் விஜய் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் மௌனமா இருக்கான்னு வேற சொல்றாங்க. அதனால ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் விஜய் மௌனமா தான் இருக்காராங்கிறது இதுல நம்ம கேட்கணும். ஏன்னா கிரவுண்ட்ல போய் பிரச்சாரம் பண்ற டைம்ல இந்த மாதிரி கேள்விகளும் மக்கள் எழுப்புவாங்க நிச்சயமா. ஆப்வியஸா எல்லா தலைவர்களும் கேள்விகளை சந்திக்க வேண்டியவங்க தான். திமுக ஸ்டாலின் உட்பட கேள்விகளை சந்திக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ற குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் சந்திக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு இல்லையா? நான் 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி அளவுக்கு திமுக அரசுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஆளுநரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய ஃபைலை கொடுத்திருக்காரு. இது டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி. ஃபைல் என்ன இவ்வளவு பெரிய தகர டப்பா கொடுத்தாரு? அது என்னாச்சு? முன்னாள் மாநில தலைவர் பெரிய தகர டப்பா ட்ரங்க் பட்டி
பாஜக முடியாம மாநிலத்தில் எடுத்துட்டு போய் தூக்கி கொண்டு வச்சாரு. ஆமா. ஆஹா ஓஹோன்னாங்க, திமுக ஆட்சி கலைய போதுன்னாங்க, பெரிய ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டாருனாங்க. அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 என்னென்னமோ பண்ணாங்க. ஆனாலும் எந்த ஆதாரமும் இது வரைக்கும் வெளில வரல. இதுல இவர் போயிட்டு 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குங்கிறாரு. ஆமா, இது வந்து தனியா விசாரணை கமிஷன் போட்டு விசாரிக்கணும். ஏன்னா கே.ஏ. நேருவோட துறையில தான் வந்து அதிகபட்ச ஊழல் நடந்திருக்கிற மாதிரி எல்லாம் பட்டியல் போடுறாங்க. இதுல வந்து முதல் வருஷமே அந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா, பிடிஆர் பேசின மாதிரி உதயநிதியும் சபரீசனும் வந்து 30,000 கோடி அளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆமா, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமே வந்து 1 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து தேர்தல் இருக்கிற சமயத்துல முக்கியமான ஒரு டைமிங்ல வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துல இருந்து நடக்குது அப்படின்னா அவர் ஏன் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்தாரு? அவர் அப்பவே சொல்லியிருக்கணும்ல. அப்போ திமுக ஊழல் செய்ய எதிர்க்கட்சி தலைவர் அனுமதிச்சிருக்காரா? அப்பவே ஒரு வெளிப்படையா ஆளுநர்கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது நீதிமன்றம் படியேறி இருக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு. இருந்துட்டு இத்தனை சேகரிப்பாங்க இல்லைங்க, அது 5 ஆண்டுகள் தேர்தல் வரைக்கும் சேகரிச்சு கவர்னர் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் தெரியல. கவர்னரே முதல்ல எக்ஸ்பைரி ஆன டேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இங்க ராஜ்பவன்ல. ஏன்னா அவருக்கான பதவி காலம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவரு இந்தா போயிடுவாரு அந்தா போயிடுவாருங்கிறாங்க. அவரும் போகிற மாதிரி தெரியல. மறுபடியும் சட்டமன்ற இதெல்லாம் நடக்கும். இரண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சட்ட ரீதியா பார்க்கும்போது கவர்னர் வந்து பிரசிடண்டோட பிளஸர் வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கலாம், ஜனாதிபதி நினைச்சாதான் வந்து மாத்த முடியுன்ற மாதிரி சட்டப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இவர் எந்த அளவுக்கு திமுக பிரஷர் பண்றாரோ அந்த அளவுக்கு இங்க இருக்கலாம். பாருங்க, நல்லா சைலண்டா இருக்காரா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு திராவிடம் பத்தியோ அல்லது வேற சில சிந்தனைகள் பத்தியோ பேசி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாரு. அதற்கு திமுக மைலேஜ் எடுத்துக்கும். அதனாலே இப்ப ஒரு அமைதியா இருக்காரு. எதுக்கு நம்ம பேசி அவங்களுக்கு மைலேஜ் சர்ச்சையை கூட்டணும். ஆமா, இப்போ ஆளுநர் போய் சந்திச்சதுல முக்கியமான நபர்கள் நிறைய பேர் அதிமுக இருந்து போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, கேபி முனுசாமி, முக்கியமா வேலுமணி, இந்த மாதிரி ஜெயக்குமார்ல இருந்து சி.வி. சண்முகத்துல இருந்து முக்கிய முகங்கள் அனைத்து பேரும் போயிருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன் முதற்கொண்டு அப்படி 2 சைடும் போய் பந்தாவா நின்னுட்டு அவர்கிட்ட பெரிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக ஒரு முக்கியமான கவனத்தை ஈர்க்க விரும்புறாங்க அப்படிங்கிறாங்க. இதனோட பின்னணி அஜெண்டா என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக மீது ஒரு புகார் பட்டியலை அமித்ஷாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா திமுகவினுடைய லாபி இருக்கு இல்லையா, அது அந்த பிரச்சனையில இருந்து திமுகவினரை தற்காத்து வந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்ப டெல்லி இப்ப வந்து கே.ஏ. நேரு விவகாரமா இருக்கலாம், அல்லது துரைமுருகன் விவகாரமா இருக்கலாம். இதெல்லாமே பெருசா போய் அவங்க நெருக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அப்படியே கையை விட்டுருவாங்க. அது சிபிஐயா இருக்கலாம், அமலாக்கத்துறையா இருக்கலாம், எல்லாம் போயிட்டு வெளில வந்துருவாங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்துல கூட அமலாக்கத்துறை உச்சகட்டமா உள்ள போனுச்சு, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி அவங்களுடைய நோக்கம் வந்து அவங்கள தூக்கி உள்ள போட்டு அரெஸ்ட் பண்ணி அதை தாண்டி ஒரு இந்த எலெக்ஷன் டைம் இப்ப அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுங்க. அதுதான் எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அமித்ஷாவுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா அதை உடனே கையில் எடுத்துட்டா எடப்பாடி நம்மள இன்னும் ஏற்கனவே அவர் சில வேலைகள் நம்ம சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அவர் ரொம்ப வெற்றி பெற்றுடுவோங்கிற மனநிலைக்கு போயிட்டாருன்னா நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல். ஏன்னா அவங்களே இலை துளிர்க்குதோ துளிர்க்காதோ தான் பேசுறாங்க. அப்போ அது ஏன் நம்ம அவருக்கு மைலேஜ் கொடுத்துக்கிட்டு அப்படிங்கறது அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. அதாவது அவங்களோட நோக்கம் வந்து தாமரை மலர்ல இருக்கலாம். ஆனா அதுக்காண்டி கூட்டணி கட்சிகளை வந்து துருத்தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. தமிழிசை அப்படிதான் பேசுறாங்க. உதயசூரியன் உதிக்குதோ இல்லையோன்னு சொன்னா கூட அது கூட லாஜிக்கா இருக்கும். ஏன்னா அது வந்து பிரச்சார மேடையில அதை பேசலாம். என்ன இப்படி பழி வாங்குறீங்களேங்கிறது எடப்பாடி மனநிலை. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த லிஸ்ட் எல்லாம் அமித்ஷாட்ட பல முறை எத்தனையோ முறை கொடுத்துமே அது வந்து எதுவுமே நடைமுறைக்கு வரல. ஃபீல்டுல பெரிய அமைச்சர்களோ அல்லது திமுக முக்கிய தலைவர்கள் மீதோ எந்த நடவடிக்கையும் பாயல. அதனால பொறுத்து இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போயிட்டு இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து பெரிய லிஸ்ட்டை பொது வழியில பகிரங்கப்படுத்திருக்காரு. இப்போ இது பேசு பொருள் ஆனிச்சுன்னா இது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுது இல்லையா. இந்த இமேஜ் மூலமா அடுத்த 2 ரைடு வரும். இப்போ 4 லட்சம் கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பரா இருக்கு பாருங்க. 1,76,000 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய நம்பரோ அது மாதிரி 4 லட்சம் கோடி, இந்த இதுல டாஸ்மாக்ல 1000 கோடி, இந்த மாதிரி எல்லாம் நம்பரை பெரிதிப்படுத்தி சொல்றது. ஆனா அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது. ஆனா இதுல என்ன இருக்குங்கிறது இனிமே தான் தெரியும். இப்படி ஒரு இமேஜ் வைக்கிறதன் மூலமாக திமுக இந்த தேர்தலில் பெரிய ஒரு மோசடி பண்ணிருக்குங்கிறத பிரதானமா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது புரியுது. அதற்காக தான் எடப்பாடி தனது படை பரிவாரங்களோட ஆளுநர் மாளிகையை நோக்கி போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், கடந்த 2 நாட்களாக அமித்ஷா இங்க தமிழகம் வந்திருந்தாரு, திருச்சியில இருந்தாரு, புதுக்கோட்டையில இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க விரும்பல அப்படிங்கிறது ஒரு தகவல். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திக்க விரும்பலங்கிறது இன்னொரு தகவல். ஏன்னா அவர் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாரு, டிடிவி ஓபிஎஸ் இணைக்க சொன்னா கூட்டணியில் இணைக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு பட்டும் படாம சொல்லியிருக்காரு, பாத்துங்க, பத்திரமா இருந்துங்க, இவ்வளவு தொகுதி எங்களை தரணும், சேர்க்க சொல்றது சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஆமா, அதாவது நான் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, எடப்பாடியை ஏக்நாத் சிண்டேவா மாத்துறதுக்கு பாஜக ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நிதிஷ்குமாரா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் வந்து எப்படி சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு ரொம்ப பகையா இருந்தது இல்ல,
அந்த பகையை விட்டுட்டு இந்த தேர்தல் வெற்றிக்காக நிதிஷ்குமார் வந்து சிராக் பாஸ்வான் ஏத்துக்கிட்டார். பீகார் தேர்தலில் கூட்டணி போட்டு தான் ஜெயிச்சாங்க. சிராக் பாஸ்வானுமே அந்த கூட்டணி வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமா இருந்தார். அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் மாதிரி எடப்பாடி பழனிசாமி இங்க தமிழ்நாட்டில் மாறணும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க சிராக் பாஸ்வான் வந்து யாரு, ஓபிஎஸ் தினகரனும். அதே மாதிரி நிதிஷ்குமார் எப்படி சிராக் பாஸ்வான் ஏத்துக்கிட்டாரோ எடப்பாடி பழனிசாமியும் எதிரிகளை ஏத்துக்கிட்டு ஒன்னா பயணிக்கணும்ன்ற மாதிரி அமித்ஷா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு போல. அதை கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டதாக சொல்றாங்க எடப்பாடி தரப்பு. கூட்டணிக்கு வந்துடலாம், ஆனா இந்த தொகுதிகள் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிலாம் இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா, நிதிஷ்குமார் ஹைலைட் பண்ணி காட்டுறாருல்ல, நிதிஷ்குமார் சிஎம் ஆயிட்டாரு, ஆனா 20 ஆண்டுகளா கையில இருந்த ஹோம் மினிஸ்ட்ரி பாஜக புடிங்கிட்டாங்க. மாப்பிள்ள அவர்தான், ஆனா ட்ரெஸ் அதே மாதிரி நிதிஷ்குமார் ஹைலைட் பண்ணி காட்டி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பாஜக கூட்டணி ஆட்சி டிமாண்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியோட பவரை புடிங்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நம்மளுடைய பங்களிப்பு இல்லாம, அதாவது அமமுக பங்களிப்பு இல்லாம எந்த ஆட்சி அமையாது, அப்படி வரும்பொழுது கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல எதிரிகள் துரோகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, துரோகியாவே இருந்தாலும் அவரோட கூட்டணி வைப்போங்கிறாரு, மறைமுகமா சொல்றாரு. சோ இப்ப எல்லாமே கூட்டணி கணக்குகள் ஒண்ணு சேருதா? இதுல ஓபிஎஸ் வேற ஒரு பக்கம் திமுக பேரம் பேசிட்டு இருக்கதா தகவல் வந்துச்சு. அதாவது என்ன கட்சியில நினைச்சுங்க பெரிய பொறுப்பு கொடுத்துருங்க, எப்படி கேட்டிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு இணையான பொறுப்பு கேட்டிருக்காரு. திமுக ஷாக் ஆயிட்டாங்க, இதென்ன இத்தனை வருஷம் இருக்கிறவங்க தான் தர முடியும், நீங்க திடீர்னு வெளில இருந்தா தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசி இங்க பேரம் படியாத காரணத்தினால் கூடுதல் பொதுச் செயலாளர் வாங்கி போல ஓபிஎஸ் வெளியில நிக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவரும் தன்னுடைய எல்லைக்குட்பட்டு சில வேலைகள் பாக்குறாரு. அதெல்லாம் தான் அமித்ஷாவை நோக்கி சில விஷயங்கள் சொல்ல அமித்ஷா எடப்பாடிக்கு சொல்றாரு. எடப்பாடி புடி கொடுக்காமலே இருந்திருக்காரு. அதனாலதான் வேலுமணியை 2 நாட்களாக வெளில காக்க வச்சு அதுக்கப்புறம் சந்திச்சு அது மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிருக்காரு. கடைசியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பியிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிடணும், பொங்கலுக்குள்ள முடிவாயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களும் எவ்வளவோ பொங்கல் ட்ரை பண்றாங்க, எடப்பாடி பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ சரி ஓகே, ஆனா இத்தனை தொகுதி தாங்கிற மாதிரி வந்ததாகவும் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும், நான் சொல்றதை கேட்டு நடங்க அப்படின்னு இவர் சொன்னதாகவும் தகவல். இப்போ இந்த நேரத்துல தான் ஆளுநரை போய் பார்க்கிறாரு எடப்பாடி. நம்ம இதையும் பொருத்தி பார்க்கணும். அப்போ அங்க அமித்ஷாவினுடைய கோபத்தை தணிக்கும் பொருட்டு எடப்பாடி சில நிபந்தனைகளை, எடப்பாடி சில கோரிக்கைகள், நிபந்தனைகள் சொல்லக்கூடாது, சில கோரிக்கைகளை ஆளுநர்கிட்ட முன் வச்சிருக்காரு. ஆளுநர் அடிக்கடி டெல்லி போயிட்டு வர்றாரு, திடீர் டெல்லி பயணம் ஆளுநர்னு மெசேஜ் வரும். அப்போ அந்த மாதிரியான தகவல் பொழுது இதை வந்து ஆளுநர் வந்து அங்க சொல்லுவாரு அமித்ஷாக்கு அப்படிங்கிறாங்க. சோ ஒரு எல்லாமே ஒரு இணக்கமான ஒரு நிலைப்பாடு நோக்கி தான் நகர்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் என்டிஏல இன்னும் பெரிய அளவுல கட்சிகள் எதுவும் வரல, பாமகவை தவிர. ஆமா, நேதி கூட தேமுதிகல ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க போல, ரகசிய வாக்கெடுப்பு. ஆமா, அதெல்லாமே வந்து நடத்தி இருக்காங்க. இன்னும் அமமுக முடிவு எடுக்கல. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே திமுகவை போட்டு மிரட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நாங்கள் கேட்கறத கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அங்கே போயிடுவோம் எங்க விஜயோட சேர்ந்து. இப்போ அப்துல்லா கூட சர்ச்சையான கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். மாணிக்கம் தோகர் ஏற்றுக்க முடியல அந்த கருத்து. என்னன்னா சொன்னார்ல சமீபத்தில் மாணிக்கம் தோகர் வந்து கூட்டணி ஆட்சி அந்த அதிகார பங்கு வர வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதற்கு திமுக எம்பி அப்துல்லா வந்து மாணிக்கம் தாகூர் ஆர்எஸ்எஸோட குரலை வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டார். இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க, திமுக காங்கிரஸோட ஓட்டு மட்டும் திமுகவுக்கு வேணுமான்ற மாதிரி ரொம்ப காட்டமா பேசியிருந்தார். இருந்தாலும் இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் பக்கம் போனா நம்மளுக்கு ஷூரிட்டி என்ன வரும் அப்படின்னா டெப்டி சிஎம் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க நம்புறாங்க விஜய் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அது எப்படின்னு தெரியல, அவங்க நம்பிக்கை தான். அங்க ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா நம்மளுக்கு டெப்டி சிஎம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, அப்போ திமுகவினுடைய வாக்குகள் காங்கிரஸ்க்கு போகாதா? அப்போ காங்கிரஸ்காரர்கள் மத்தியில கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா கடந்த காலங்களில் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா எலெக்ஷன் டைம்ல இது ஒரு டிமாண்டா திமுக முன் வச்சு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, காங்கிரஸ் பொறுத்தளவுல திமுகவும் சரி தாவேகவும் மாநில கட்சி தானே, அதனால தமிழர்கள் வாக்கு அதிகாரம் கேட்கறேன். மத்தியில கடந்த காலங்களில் இருந்திருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல இதை ஒரு பெரிய போக்கஸ்டா வச்சு இது இருந்தாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம், எங்களுக்கு வந்து இத்தனை கேபினெட் அமைச்சர் வேணும் அப்படின்னு திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னா வச்சுங்க, காங்கிரஸ் அதை எப்படி கையாளும்? அவன் என்னன்னா எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ராகுல் காந்திட்ட யாரு போய் சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது அதிக இடங்கள் ஜெயிக்கிறத விட அதிக இடங்கள் போட்டி போடுறதா முக்கியம்ன்ற மாதிரி யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அதுலயே கூட குறிக்கோளா நிக்கிறாங்க காங்கிரஸ். அதிக இடங்களை போட்டி போடுவோம், எங்க காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கேன்னாலும் அதெல்லாம் கவலை கிடையாது, எங்களுக்கு அதிக இடங்களை போட்டி போடுவோம். அதனாலதான் கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணிக்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்றாங்க இப்பெல்லாம். அதனால வந்து விஜய் பக்கம் போனா டெப்டி சிஎம் தருவாங்க, அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா கூடுதல் கேட்கலாம், அதுதான் கேள்வி. அதான் எப்படி நம்புறாங்கன்னு தெரியல காங்கிரஸ் கட்சிக்காரங்களும். அங்க வந்து சரிக்கு சமமா சீட் கேக்குறாங்க போல. அது நீங்க கேட்டுக்கோங்க, ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன திமுகல வந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு கோபத்து காரணம் காட்டி விஜய் பக்கம் போய் நின்னா டெப்டி சிஎம் எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி அதிகார பயிரெல்லாம் தரதா பேசுறாங்க காங்கிரஸ்குள்ள. திமுகவும் பொறுத்து பார்த்து இப்போ திமுகவுக்கும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய
சமிஞ்சை இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரொம்ப அமைதியா அப்ப இருக்காரு அவர் ராகுல் ரொம்ப காந்தி. அமைதியா இருக்காருன்னா அவருக்குமே ஒரு ஆசிலேஷன் மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கறதையும் நோக்கி திமுக. இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு 2 மாதங்கள்ல தேர்தல் வருது. ஆமா. கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மூன்றுமே வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப குரூசியலான ஸ்டேட்ஸ். கேரளால வந்து பிரியங்கா காந்தி எம்பியா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 மாநிலங்களில் இதுவரைக்கும் ராகுல் காந்தி பெருசாக பிரச்சாரத்திற்கே வரலையே. அமித்ஷா எல்லாம் வந்து அதிமுக தலைவர்கிட்ட பார்க்குறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணுறாங்க. பியூஷ் கோயல் வந்துட்டாரு இங்கே அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸாக 2 கூட்டணியிலும் பிரச்சனைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆக்டிவா இருக்காரு. இன்னைக்கு தீபத்துக்கு தொடர்பாக மதுரை டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு உடனே ரியாக்ட் பண்றாங்க. ஆமா. இப்போ ராகுல் காந்தியோட நிலைப்பாடு ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரவீன் சக்கரத்துக்கு ஆப்போசிட்டா சொல்லிருக்காரு. தமிழ்நாடு தான் வந்து உயர்ந்த மாநிலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரத்து ஆப்போசிட்டா சொல்லிருக்காரு. செல்வ பெருந்தகை வந்து நாங்க திமுகவோட தான் பேசிட்டு இருக்கோம் வதந்தின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் வந்து ராகுல் காந்தி இங்க தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு வந்தா மட்டும்தான் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் ஒரு முறை சந்திச்சாலே போதும், இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். ஆனா எதற்காக ராகுல் காந்தி இந்த அளவுக்கு ஒரு அமைதி காக்குறாருன்னு தான் புரியலன்னா, 3 மாநிலங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அமைதி காக்குறாரு அப்படின்னா, எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிட்டு இருக்குதுன்னா அங்க ஒரு பேசி தானா முடிவுக்கு வந்துருவாங்க. அதுல இப்ப ஏற்கனவே 10 சீட்டு தராங்க காங்கிரஸுக்குன்னா 15 சீட்டு தரட்டும், 20 சீட்டு தரட்டும், நல்லது தானே அப்படிங்கிற நோக்கத்துல அவர் இருக்கிறதாக சொல்றாங்க. இல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாமே ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இல்ல முதல்ல கூட்டணி முடிவாகணும்ல. பீகார்ல எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? கடைசி நேரத்துல ஆரம்பிச்சதான் அவங்க வந்து தோல்வியை தழுவுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபார்முலா தான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஒரு இடத்துல தோக்குறோம், அந்த ஃபார்முலா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றோம். தோக்குறது எதுக்கே அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதா எல்லாருடைய. இதுலதான் பாஜகவோட ட்ரிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த தேர்தல் ரெடியாறவங்க போவோம், அவங்க நாடாளுமன்றத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ. அதனால வந்து எப்பயாச்சும் காங்கிரஸ் தலைவர்கள் மத்திய தலைவர் யாருன்னா வந்து பிரச்சாரத்துக்காச்சும் தமிழ்நாடுக்கு வருவாங்களா, பேசுவார்த்தைக்காச்சும் வருவாங்களா, எதுவுமே புரியாம இருக்கு காங்கிரஸ்குள்ள. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கு. அது எதை நோக்கி நகருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோவோட கடைசி பகுதி வினோத செய்தி. சரி, அதுல வந்து கலகலப்பு படம் பாத்தீங்களா? பார்ட் 1. அதுல கலகலப்பா தான் இருக்கும். ஆமா, விமலும் மிர்ச்சி சிவா நடிச்சிருப்பாங்கல்ல. அதுல என்னன்னா, சிவா வந்து ஒரு வீட்டுக்கு திருட போவார். திருட போகிற இடத்துல வந்து எப்படி போவோம் அப்படின்னா, பின்னாடி ரெஸ்ட் ரூம் வழியாக ஒரு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல் இருக்கும்ல, அது வழியாக உள்ளே போவார், மாட்டிக்குவார். அதே கதை தான் ராஜஸ்தானில் நடந்திருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தானில் வந்து ஒரு வீட்டில் கிச்சனுக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல் இருந்திருக்கு போல. அது வழியாக திருட வந்திருக்காங்க 2 பேர். அதாவது எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த கார்ல வந்திருக்காங்க. யாருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது போலீஸ்னு சொல்லிட்டு அந்த கார்ல வந்து இறங்கி மெயின் டோர் வழியா போயிருக்காங்க போல. லாக் பண்ணிருக்காங்க, யாருமே இல்ல வீட்டுல. 2 பேர் வெளில போயிருக்காங்க போல வீட்டுக்காரங்களாம். அதனால மெயின் டோர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படிரா உள்ள போதும்னு சொல்லிட்டு வீடை சுத்தி பார்த்துருக்காங்க. பின்பக்கமா கிச்சன் வழியா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஹோல் இருந்திருக்கு. அதுல ஒரு திருடன் வந்து இன்னொரு திருடனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு உள்ள போறதுக்கு. திருடர் ஆமா ஹெல்ப் பண்ணிருக்காரு. உள்ள போய் சிக்கிட்டாரு அவரு. அந்த பக்கம் போக முடியாம இந்த பக்கம் வர முடியாம உள்ள சிக்கிட்டாரு. அதை பார்த்து இன்னொரு திருடன் இருக்காருல்ல, அவரு பயந்து ஓடிட்டார். ஆமா. அப்புறம் வீட்டுக்கான சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வந்து பார்த்ததுக்கு என்னடா கிச்சன்ல போய் பார்த்தா தனியா தொங்கிட்டு இருக்கிறது. அப்புறம் டக்குன்னு பக்கத்துல அலர்ட் பண்ணி போலீஸ்க்கு அலர்ட் பண்ணி அவரை பத்திரமா மீட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடைசியில. இது என்ன பயங்கர கொடுமையா இருக்கு. கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்க கூடாதா, இல்ல திருடர் வராம பாத்துக்கணுமான்னு தெரியலையே. போலீஸ் ஜிப்லயே வந்து திருடுறாங்கன்னா என்னது சொல்றது. பேசலாம் நாளைக்கும் பல செய்திகளோட. நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.